அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மீன் பிரியர்கள் தான் சந்தோஷப்படுக்க யாரெல்லாம் மீன் சாப்பிடலாம், யார் மீன் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிட்டா என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஓகே. இப்போது குழந்தைகளுக்கு அறிவு கூர்மை உடன் இருக்க, நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆக, அந்த குழந்தைகள் டல்லாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் மீன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு தான் வருவீங்க. தெரியாதவங்க இனிமேல் தெரிச்சு, கொடுக்காதவங்க இனிமேல் கொடுக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் புரதம் அப்புறம் அமினோ ஆசிட் தேவை. அப்போது அது நமக்கு உடலுக்கு வெளியிலேருந்து தான் வரணும். அப்போ இது வெளியிலேருந்து வரக்கூடிய தொற்று நோய்களை தடுக்கும் தன்மை இதில் இருக்குது. அதனால் மீன் சாப்பிடலாம். இப்போ வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு கீரையில் இருக்குது, அதற்கு இணையாக மீன்லேயும் இருக்குது. வெஜிடேரியன் உள்ளவங்க அது சாப்பிடுக்க, நான்வெஜ் சாப்பிடணும் மீன் விரும்புகிறவங்க இந்த ப்ளஸ் எல்லாம் நினச்சி மீன் சாப்பிடலாம். ஜென்ரலாகவே மாதத்தில் 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக மீன் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒமேகா 3 ஒமேகா 6 மீனில் தான் இருக்குது. பல நாட்களாக பல வருடங்களாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நோய்கள்னு பார்த்தோன்னா சுகரு, பிபி, அப்புறம் கேன்சர் நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. இது எதில் இருக்குன்னா மீனில் இருக்குது. அதனால் நீங்கள் மீன் சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு இந்த நோய் உள்ளவங்க விருப்பம் இருந்தால் தாராளமாக வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ நீங்கள் மீன் பயன்படுத்தலாம், சாப்பிடலாம். கடுகு எண்ணெயை செக்கெண்ணெயாக இருந்தால் அதுலேயும் நமக்கு சாப்பிடலாம். மீனில் நமக்கு கண்டிப்பாக 3 to 5 டைம்ஸு மந்த்லி எடுத்துக்கலாம். முக்கியமாக அந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6க்காக தான் நம்ம சொல்கிறோம். சப்போஸ் மீன் சாப்பிட பிடிக்காதவங்க, இப்போ வெஜிடேரியனில் கூட மீன் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த ஒமேகா 3 ஒமேகா 6 தேவை. அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மீன் எண்ணெய் மாத்திரைகளாக சாப்பிட்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. அவங்க மீன் எண்ணெய் மாத்திரைகளாக சாப்பிடலாம். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க மீன் சாப்பிடலாம். ஒரு அளவாக லிமிட்டாக மருத்துவ ஆலோசனையோட நீங்கள் சாப்பிடலாம். கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு, அந்த கர்ப்பிணி பெண் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து தேவை. அதனால் மீன் அவங்க சாப்பிடலாம். குழந்தை பெற்ற தாய்ப்பால் அதிகரிக்க மீன் சுறாவிலத்து அந்த சுறா புட்டுலாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் கர்ப்பிணி பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களும் மீன் சாப்பிடலாம். மேலும் ஒரு சில நோய்களுக்கு மீன் நல்லது அல்ல. அது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஸ்கின் ப்ராப்ளம், சோரியாசிஸ், எக்ஸிமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சிலருக்கு மீனே அலர்ஜியாக இருக்கலாம். அவங்க மீனை அவாய்ட் பண்ணலாம். அலர்ஜி ஜென்ரலாக இந்த அட்டிகேரியான்னு சொல்லுவாங்க. உடம்புல எறும்பு கடித்தாற் போல் தடித்தடிப்பா அல்லது ரெட்டிஷாக கோடு வரும். அது அட்டிகேரியா. அது அடிக்கடியும் வரும், சில டைமில் வரும். சில அலர்ஜினால் இந்த அட்டிகேரியா ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த பாடியில் இச்சிங் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மீனை எடுக்கக்கூடாது. இறால் சிலருக்கு அலர்ஜி செய்யும், அதனால் அவங்க இறாலும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக யார் எடுக்கக்கூடாதுன்னா, ஆஸ்மா நோயாளிகள், வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க மீன் அநேகமாக எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதுலேயும் மீன் சாப்பிட்டு உங்களுக்கு அன்றைக்கி வீசிங் வரல, எனக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அநேகம் பேருக்கு வீசிங், ஆஸ்மா இருக்கு இல்லையா, ப்ராங்கைட்டிஸ் ப்ராப்ளம், அதாவது மூச்சு வாங்குறது, கைன்னு விசில் சத்தம், எல்லா சீசன்லேயுமே அவங்களுக்கு வீசிங் இருக்கும் த்ரூ அவுட் த இயர். சிலருக்கு சம்மரில், சிலருக்கு வின்டரில், சிலருக்கு ஹில் ஸ்டேஷன் போனால் வீசிங் இருக்கலாம். அது எந்த மாதிரி டைப்பில் வீசிங் இருந்தாலும் அவங்க முடிந்த அளவு இந்த மீனை அவாய்ட் பண்ணுறது மிக மிக நல்லது. மற்றவங்க எல்லாம் இந்த மீனை சாப்பிடலாம். இப்போ சாப்பிட்றவங்க எவ்வளோ பேரும் சொல்லியிருக்கேன். இதில் வெஜிடேரியனும் மீன் என்ன தேவை. அப்போது நீங்கள் மீனாக சாப்பிடாம, இப்போ சிலர், நானே சொல்வேன், பேஷண்ட் வருவாங்க, ஏன்னா எல்லாருமே வராங்க நம்மக்கிட்ட பேஷண்ட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் வெஜிடேரியன் தான், நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன்னு. இல்லைம்மா, உங்களுக்கு இது தேவை, என்ன பண்ணலாம்
நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மெடிசன் நான் கொடுத்துருக்கேன், ஓகே. மீன் என்ன மாத்திரை இருக்கா, ஓகே, அது மாத்திரையாக நீங்கள் கொடுத்துருக்க அப்படின்னு சிலர் ஏற்றுப்பாங்க. அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு அந்த மீன் சாப்பிட்றதுக்கு பதில் மீன் எண்ணெய் மாத்திரைகளாக நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அதனால் நோயின் தாக்கம், நோயாளிகள் இல்லை பலகீனம் உள்ளவங்க யார் எப்படி அதை பொறுத்து தான் எந்த ஒரு உணவுமே நம்ம சாப்பிட சொல்லும். அந்த வகையில் இன்றைக்கி மீன் யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்த்தோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.